ஹே கைஸ், இன்றைக்கி வந்து ஐம் ஆன் ஃபயர் கைஸ். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 4th or 5th வீடியோ வருது. ஏற்கனவே சில வீடியோஸ் வந்து நான் ஸ்கெடியூல் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து கண்டிப்பாக இந்த வேக்சின் போட்டது வந்து நம்மளை படுக்க வச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அட்வான்ஸ்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து தொன்று நம்மள்ட்ட கேட்குற ஒரு கொஷின் என்ன அப்படின்னா வந்து கிரிப்டோ மைனிங் நான் ஆரம்பிக்கலாமா ராகுல், இஸ் இட் ப்ராஃபிட்டபிள்? இப்போ நம்ம பண்ணால் வந்து நம்ம போட்ட காசு எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யூஸ்வலாக கேட்குற ஒரு கொஷின் இது ஃபஸ்ட்டில் கிரிப்டோ வீடியோ போட்டதுலேருந்து ரெகுலராக எவ்ரி டே ஆல்மோஸ்ட் வந்துடுற கொஷின் இது. ஸோ இதுக்கு நம்ம வந்து வில் ஆன்சர். ஸோ ஒன் இஸ் பேசிக்லி வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதர் திங் இஸ் லைக் பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் ஃபைண்ட் யுவர் ஆன்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு வட். வெல்கம் டு கிரிப்டோ ரகுலன். அண்ட் கிரிப்டோ ரகுலனில் வந்து இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் பண்ணோம். ஏன்னா இப்போ இந்த இயரும் நெக்ஸ்ட் இயரும் வந்து இட்ஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் கிரிப்டோ. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து இட்ஸ் கோனா ஹேப்பன். அண்ட் ஆக்சுவலி வந்து இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ், நாட் ஜஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் செக்மெண்ட் மட்டும் கிடையாது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிரிப்டோ இஸ் ஆக்சுவலி சேஞ்சிங் கைஸ். அது வந்து நீங்கள் பார்க்கணும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெட்டாவர்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஃபார்ம் ஆஃப் ஆக்சுவலி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு ஃபார்ம் வந்து மெட்டாவர்ஸ். பட் அது இல்லாமல் இன்னும் நிறைய செக்மெண்ட்ஸில் வந்து கிரிப்டோ இஸ் கோனா சேஞ்ச் த வேர்ல்டு. அண்ட் ஆக்சுவலி சம்டைம்ஸ் வந்து இட்ஸ் ரியலி ஃபார் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வில் டாக், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ வில் டாக். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து கிரிப்டோ மைனிங் அப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்றது. ஸோ இந்த கிரிப்டோ மைனிங்னா என்னன்றதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸோ கிரிப்டோ மைனிங் என்ன அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு ஒரு காசு வந்து நீங்கள் செக்கு போட்டு காசு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காசை வந்து என்னென்னா பேங்க் வந்து அச்சடிக்கிறது கிடையாது. ஸோ அதை வந்து நாசிக்கில் வந்து கவர்மெண்ட் அச்சடிக்கும், ரிசர்வ் பேங்க் வந்து நேஷ்னல் பேங்க்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் த கோல்டு வேல்யூ. எவ்வளோ கோல்டு ஈக்குவலண்ட்டோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து கேஷ் வந்து எல்லா கண்ட்ரீஸும் வந்து ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம். அது கம்மியானால் தான் இப்போ இந்த ஸ்ரீலங்கா மாரி கண்ட்ரீஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து அவ்வளோ அதிகமாக போகிறது, இஷ்டத்துக்கு பணத்தை அச்சடிக்கிறது அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நம்ம கிரிப்டோ அப்படின்றது வந்து இட்ஸ் பேசிக்லி மைனிங்கிறது வந்து இட்ஸ் அ மின்டிங் ப்ராசஸ். எப்படி வந்து ஒரு காசை வந்து கவர்மெண்ட் வந்து நாசிக் ஒரு இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணுறாங்களோ அதேமாரி இந்த டிஜிட்டல் கரன்சிஸை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி நம்ம தான் ஆக்சுவலி அதை எனேபிள் பண்ணுறோம். இந்த கிரிப்டோ மைனர்ஸ் தான் வந்து அந்த ப்ராசஸே வந்து பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒருத்தங்க வந்து ஒரு காசை வந்து ஒருத்தங்கள்ட்ட இன்னொருத்தங்களுக்கு அனுப்புகிறப்போ அந்த ட்ரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணுறோம். அப்போ அந்த வெரிஃபை பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்குது. அப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு பிளாக் வந்து ஒன்று கிரியேட் ஆகுது, விச் இஸ் பேசிக்லி another டிஜிட்டல் ஆசெட், ஒரு டிஜிட்டல் கரன்சி. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிவார்டு ஒன்று கிடைக்குது. ஸோ இப்படி தான் வந்து புதுசாக வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து புழக்கத்துக்கு வருது. ஸோ இது வந்து எல்லா கேசஸ்லேயும் வந்து இதே மாதிரி கிடையாது. இது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்றது. இதுலேயே ப்ரூஃப் ஆஃப் அத்தாரிட்டி இருக்குது, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் இருக்குது, ப்ரூஃப் ஆஃப் இன்னொன்று இருக்குது, ப்ரூஃப் ஆஃப் லொக்கேஷன் ஒன்று இருக்குது. அண்ட் தட் இஸ் லைக் நூடுல்ஸ் அப்படின்னு நூடுல் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் கனெக்டிவிட்டி இருக்குது, ஹீலியம் நெட்வொர்க் இருக்குது. அண்டு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது, விச் இஸ் சியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் நேம் இட் கைஸ். ஒவ்வொருத்தவங்களும் வந்து எப்படி வந்து இந்த ட்ரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது. இது வந்து பேசிக்காக நீங்கள் ஒரு செக்கை கொண்டு போய் ஒரு பேங்க் கேஷியர்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே வந்து கேஷ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக, இந்த செக் வந்து ஒரிஜினலான செக்கா, இந்த கிளைண்ட்டோட பேர் கரெக்டாக இருக்கா, அவங்க சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கா, அண்ட் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 1008 விஷயத்தை வந்து ஒரு பேங்க் கேஷியர் செக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து ஒரு மெத்தடாலஜி மூலிமா வந்து இந்த ட்ரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த காசை வந்து A to Bக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கிரிப்டோ மைனிங் கேஷ். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் வந்து வி நீட் எனர்ஜி. ஸோ ஈவன் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டோரேஜ் எடுத்துக்கோங்க, அதுக்கு வந்து வி நீட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அண்ட் ப்ரூஃப் ஆஃப் கனெக்டிவிட்டி எடுத்துக்கோங்க, அதுக்கு வந்து வி நீட் நெட்வொர்க். அண்ட் அகெயின் வந்து ஒரு கேட்வேயோ அது ஒன்று வேணும். அதேமாரி ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு வந்து நம்ம காயின்ஸ் வந்து ஸ்டேக் பண்ணணும். அது வந்து வில் டாக் இன் another வீடியோ விச் இஸ் a different கான்செப்ட். பட் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குன்றது தான் வந்து மைனிங் அப்படின்றது மெஜாரிட்டி. அண்ட் இருக்கிறதுலே வந்து மோஸ்ட் செக்யூர்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் அண்ட் மோஸ்ட் மெச்சூர் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வெரிஃபிகேஷன் எந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் தான். பிட்காயின் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு பேஸ்டு தான். அது அந்த ஆதி காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஃபஸ்ட்டு இப்போ கிரிப்டோ கரன்சிலேருந்து இன்ன வரைக்கும் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா புதுசாக வர காயின்ஸ் கூட வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப பெருசாக ரிசர்ச்லாம் பண்ணணும்னு அவசியம், இட்ஸ் வெரி மெச்சூர் அப்படின்ற ஒரு ரீசனால தான். புதுசாக வேறு ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் மெத்தடாலஜி அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம். அந்த புதுசாக ஒரு லேயர் 1 செயின் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம். ஓகே, ஸோ நம்ம கொஷினுக்கு வரும்.
ஸோ இப்போ இந்த கிரிப்டோ மைனிங் வந்து இப்போ 2022 வந்து நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கொஷின் வந்து எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்றத கேளுங்க. அண்ட் இது வந்து எனக்கு வந்து இன்கம் வேணும் ராகுல், எனக்கு வந்து நான் ஒரு 5 lakhs வச்சிருக்கேன், இதில் நான் போட்டு எனக்கு மந்த்லி வந்து இவ்வளோ இன்கம் வேணும், நான் ப்ராஃபிட்டபிலிட்டி செக் பண்ணேன், இவ்வளோ வருது, எனக்கு இது ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மெயின் திங் தட் யூ நீட் டு கால்குலேட் இஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் போட்ட 5 லட்சம் எப்போ வருது அப்படின்றத பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்து பீப்புள் ஆர் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் கைஸ். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 1 year ஆகிடுச்சு, எக்ஸாக்டாக 1 year. ஸோ நான் வந்து இந்த கிரிப்டோ மைனிங் ரிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு அசம்பிள் பண்ணி எங்கிட்ட வந்து 1.7 GHz இருக்குது. ஸோ விச் இஸ் லைக் 56 கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்குது, ஒரு ASIC மைனர் இருக்குது. ஸோ இத்தனையும் வந்து அண்ட் ப்ளஸ் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து சம்வேர் அரௌண்ட் 80 TB நினைக்கிறேன், 80 TB 90 TB வந்து ஸ்டோரேஜ் இருக்குது சியா மைனிங்கில். ஸோ இவ்வளவும் வந்து I have done for 1 year. ஸோ இந்த 1 yearல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வேர் ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் வேர் ஐ எம் நவ் அப்படின்றப்ப வந்து தெர் இஸ் அ லேர்னிங் கர்வ். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ், இந்த அல்காரிதம் சூஸ் பண்ணுறது, எதில் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகம், அண்ட் பூல் ஹாப்பிங் வந்து பெஸ்ட்டாக இல்லையா, அண்ட் பூல் ஹாப்பிங் ஈவன் இஃப் இட்ஸ் வர்த். ஏன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பூல் ஹாப்பிங் வந்து நிறையா பண்ணுவேன், ஐ ஸ்பெண்ட் ஸோ மச் டைம், பட் அந்த டைம் வந்து பண்ணுறதுனால ஹவு மச் ஐம் ஆக்சுவலி ஏர்னிங் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இட்ஸ் நாட் பர்த் இட். ஏன்னா அந்த ஒரு அல்காரிதம் வந்து இன்னொரு அல்காரிதம் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறப்ப தெர் இஸ் அ டவுன் டைம். ஸோ அப்போ வந்து யூர் லூசிங் சம் டைம். அண்ட் செகண்ட் அல்காரிதம் போகிறப்ப திரும்ப பெஞ்ச் மார்க்கிங் நடக்கும், அப்போ கொஞ்சம் நேரம் டைம் போகும். அண்ட் அகெயின் வந்து திரும்ப அது ஃபுல் ஸ்பீடில் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த அல்காரிதம் செட் ஆகாது, சரி இப்போ வேறு ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. நீங்கள் ஒன்று ஒர்க் ஆகும், அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஆஃப்டர் லைக் ஒரு ஃபியூ வீக்ஸோ ஒரு மந்த்தோ கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாக இருக்கும், இன்னொரு அல்காரிதம் நிறையா இருக்கும். ஸோ இது லைக் யூ ஹேவ் டு ஃபாலோ இட். But the point is like you have to spend that time. ஸோ அப்போ அந்த டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து which is equivalent to money. ஏன்னா ஆர்எல்ஸ் வந்து உங்கள் ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணி you could have earned that money by spending that time and doing some other work. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து ஐ வாஸ் லூசிங். ஸோ அதனால் வந்து ஐ ஸ்டாப் டூயிங் புல் ஹாப்பிங். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து யூ லேர்ன் ஆஃப்டர் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புதுசாக லேர்ன் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் வந்து when you see that okay இது தேவையில்லாமல் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து then you change your strategy. ஸோ இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு டைம் ஒரு கன்ஸ்ட்ரெயினாக இருந்துச்சு அப்படின்னா மைனிங் வில் பி டிஃபிகல்ட் கைஸ். அண்ட் இனிஷியல் பீரியடில் யூ ஆர் ஆல்ரெடி இன் அ லேர்னிங் கர்வ். ஸோ அப்போ வந்து ஹார்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கணும், அல்காரிதம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அண்ட் மைனிங் சாஃப்ட்வேர்ஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, அண்ட் ஓவர் கிளாக்கிங் எப்படி பண்ணுறது, அண்ட் மைனிங் ஜென்ரலாக வந்து ரிக்ஸ் எப்படி அசம்பிள் பண்ணுறது, மீன் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து தெர் இஸ் அ லேர்னிங் கர்வ். ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பொறுமை இருக்கணும். அண்ட் தென் யூ ஹாவ் டு sit and do it. நீங்கள் வந்து என்னோட பழைய வீடியோஸ் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. யூ கேன் see it. நான் வந்து யூ கேன் லிட்ரலி see that I'm ஸ்லீப்லெஸ்ஸாக எத்தனையோ வாரங்கள் வந்து நான் இருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரிக்ஸ் வந்து கீப்ஸ் கோயிங் டவுன். ஸோ இட் டசன்ட் ஸ்டேபிளைஸாக வந்து இமீடியட்டாக நீங்கள் நான் ரிக் அசம்பிள் பண்ணிட்டேன்ப்பா ஒரு மணி நேரத்தில் வந்து ரிக் ஸ்டேபிளாக ரன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து யூ கேனாட் டூ இட். சம்டைம்ஸ் வந்து இட் ஜஸ்ட் கீப்ஸ் கோயிங் டவுன். அது நீங்கள் என்ன இஷ்யூ, டிரைவர் இஷ்யூவா, எதில் இஷ்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்குள்ளார வந்து யூ ஆல்ரெடி லாஸ்ட் டேஸ். ஸோ அந்த பேஷன்ஸ் அண்ட் அந்த ஒரு விஷயம் அது உங்களுக்கு இருக்கணும். அண்ட் செகண்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து லாஸ்ட் இயர் அந்த ஒரு மார்ச் ஏப்ரல் அந்த டைமை விட இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் லாட் லெஸ்ன்றதை விட ஆல்மோஸ்ட் 50% தான் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து இதே டைம் இல்லை, ஆல்மோஸ்ட் லைக் இந்த மார்ச் ஏப்ரல் டைமில் வந்து இட் வாஸ் லைக் வெரி குட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா $265 வந்து ஐ வாஸ் மேக்கிங் இன் அ டே. அண்ட் இப்போ வந்து சம்வேர் அரவுண்ட் ஒரு $130 என்னமோ. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹாஃப் தான் வந்து ஐ எம் மேக்கிங் நவ். ஸோ பட் that's natural guys. It goes up and down and based on difficulty எவ்வளோ பேர் மைண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு there is hell a lot of factors. பட் இதில் ஆக்சுவலி இன்னும் மற்ற பாயிண்ட்ஸ் நம்ம என்னென்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இப்போ வந்து நம்ம வந்து எத்தேரியம் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அண்ட் ஏன்னா வந்து ஃபியூச்சர் வந்து எத்தேரியம் இருக்காது. எத்தேரியம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் வந்து போகுது எத்தேரியம் 2.0. அண்ட் தட் மைட் ஹேப்பன் எண்ட் ஆஃப் திஸ் இயரோ இல்லை இந்த இயரோ நெக்ஸ்ட் இயரோ இட் வில் ஹேப்பன். எவென்ச்சுவலி இட் வில் ஹேப்பன். பட் அந்த டைம் போகிறப்ப வந்து யுவர் மைனிங் ப்ராஃபிட் வில் ட்ராப். பட் ரிமெம்பர், இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஷுவலாக இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 year. ஸோ எனக்கு வந்து நான் கால்குலேட் பண்ணணும். ஆக்சுவலி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிளியராக. இது வரைக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேங்க, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியராக காட்டுறேன். அதில் காட்டிட்டு நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வருஷம் ஆச்சே நம்ம எடுத்தோமா இல்லையான்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து மினிமம் அந்த 1 year to 1.5 years வந்து உங்களுக்கு தேவை. நீங்கள் போட்ட 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ என்ன போடுறீங்களோ அது எடுக்கிறதுக்கு அந்த பீரியட் தேவை. அந்த பீரியடுக்குள்ளார உங்களுக்கு எத்தேரியம் 2.0 வந்துருச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் யூ மே நாட் ஈவன் கெட் தட் மணி பேக். ஸோ அங்கே வந்து யூ ஹாவ் டு திங்க் கைஸ். ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்கு $100 வருது ராகுல், எனக்கு இது போதும், எனக்கு இன்றைக்கி $500 வருது, $200 வருது, எனக்கு இது போதும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது வந்து போட்ட முதல் உங்களுக்கு வராமல் போயிடும்.
ஸோ அதனால் திங்க் லாஜிக்கலி கைஸ். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருதா அப்படின்றத கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீட் அபவுட் எத்தேரியம் 2.0. ஸோ எனக்கு வந்து இப்போ ஐ டோன்ட் ரியலி கேர். இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து ஜென்ரலாக வந்து ஹோப்ஃபுல்லி ஐ மேக் ஆல் த ரிட்டர்ன் போட்ட பணத்தை வந்து ஐ would have made it. ஸோ அதுக்கப்புறம் வந்து எத்தேரியம் வந்துச்சா வரலாம், ஐ ஜஸ்ட் டர்ன் இட் ஆஃப் அண்ட் ஐல் கோ அண்ட் டூ மை ஒர்க். பட் என்னென்னா அந்த சிச்சுவேஷனுக்கு யூ ஹாவ் டு பி தேர். நீங்களும் வந்து அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட காசை நீங்கள் எடுக்கணும். சும்மா விட்டுட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு வர முடியாது. ஸோ அதனால் யூ ஹாவ் டு டூ தட் கேல்குலேஷன். அண்ட் செகண்ட் வந்து இப்போ வந்து வர கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா LHR கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லைட் ஹேஷ் ரேட் கார்ட்ஸ். ஸோ விச் இஸ் பேசிக்லி பார்த்திங்கன்னா ஹேஷ் ரேட் வந்து லோவராக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா 3070 RTX வந்து என்னோடய ஆஸ்ட்ராக்கு இல்லை வந்து MSI கார்டு கிகாபைட் எந்த கார்டு எடுத்துட்டாலும் சரி ஆல்மோஸ்ட் 62 மெகா ஹேஷஸ் வரும். ஸோ இப்போ வந்து LHR கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 40 30 அந்த மாதிரி மெகா ஹேஷஸ் வரும். பட் தட் இஸ் நாட் ஃபார் ஆல் அல்காரிதம்ஸ். ஸோ அதுவும் வந்து சில பேர் ஒரு மிஸ்கன்செப்ஷன் வச்சுருக்கீங்க. எல்லா அல்காரிதம்ஸ்க்கும் கிடையாது. மெயினாக வந்து இந்த ஈத்தேரியம் கிளாசிக்கு அந்த மாதிரி சில மேஜர் காயின்ஸ் மட்டும்தான் வந்து அந்த LHR ஒர்க் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி நிறைய எடுத்துக்கும், ஹேஷ் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். வேறஸ் வந்து இப்போ நீங்கள் ரேவன் காயினோ வேறு ஏதாவது ஒரு அல்காரிதம் வேறு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரலாக LHR வந்து ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட் த பாயிண்ட் இஸ் லைக் அந்த காயின்ஸ்லாம் அவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி கிடையாது. ஸோ எத்தேரியம் அளவுக்கு வந்து மற்ற காயின்ஸ் வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி கைஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களோட ஏற்கனவே வெரி ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நான் ஏன் இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஐ வாண்டட் டு க்ரோ எக்ஸ்பொனென்ஷியலி. ஸோ அந்த எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தென் it's I will not be able to make the money out. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10 கிராஃபிக் கார்டு வச்சு பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஐ வில் ஸ்டில் மேக் இட், பட் ஐ கேனாட் க்ரோ. ஸோ அந்த பணத்தை நான் மேக் பண்ணியிருப்பேன், ஐ would have made some little எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பேன், பட் நான் எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோ ஆக முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோ ஆகிறதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுலாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் எப்போவுமே நான் கொஞ்சம் நிறைய ரிஸ்க் எடுப்பேன். எனக்கு அதில் தான் ஒரு த்ரில் இருக்கும். நார்மலாக செஞ்சோன்னா அதில் என்ன ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றும் ரிஸ்க்கே எடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அத்தனை கிராஃபிக் கார்டு ஏன் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து புதுசாக ஒரு கிராஃபிக் கார்டு வாங்குகிற காசு வந்து என்னோடய ரிக்கே கொடுத்துடணும். ஸோ அதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியல் மந்த்ஸில் வர பணத்தை எல்லாத்தையும் திரும்ப போய் கிராஃபிக் கார்டு வாங்கி இப்போ 56 கிராஃபிக் கார்டு வந்திருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு எவ்ரி 10 டேஸோ ஒரு 15 டேஸோ வந்து ஒரு புதுசாக ஒரு கிராஃபிக் கார்டு வந்து நம்ம வாங்குற அளவுக்கு வந்து த ரிக் இட் செல்ஃப் வில் ப்ரொவைட் த மணி. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து இட் மேக்ஸ் அஸ் கீப் க்ரோயிங். தட்ஸ் ஒன் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் கைஸ். நீங்கள் வெறும் GPU மைனிங் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு GPU மைனிங்கில் ஏதாவது ஒரு டவுன்ஃபால் வந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு எந்த ஒரு இன்கமும் வராமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து சின்ன ஆசெட் மைனர்ஸ் வாங்குறது, இல்லை வந்து இப்போ ஹீலியம் மைனர்ஸ் வாங்குறது, இல்லை வந்து சியா மைனிங் வந்து இட்ஸ் நாட் ப்ராஃபிட்டபிள், பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபைல் காயின் மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மைனிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மைனிங்ஸில் வந்து யூ ஹேவ் டு சி விச் இஸ் மோர் சூட்டபிள், காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து எனக்கு மல்டிபிள் கேஷ் ஃப்ளோஸ் எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சியா பண்ணுறேன், அண்ட் ராப்டோரியம் பண்ணுறேன், CPU வச்சு ராப்டோரியம் பண்ணுறேன், அண்ட் GPUவில் வந்து எத்தேரியம் பண்ணுறேன், வேறு என்ன அப்புறம் இன்னும் 2-3 இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அடா பண்ணுறேன், ஷிபா பண்ணுறேன், ஷிப் டோக்கன் பண்ணுறேன், அன்மைனபிளில். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாம் மல்டிபிள் இது பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற கன்ஃபிகரேஷன் வந்து என்ன கன்ஃபிகரேஷன் அண்ட் எதுக்காக தான் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்றத கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து நிறைய பேர் எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ CPU வந்து தேவையா, இவ்வளோ பவர்ஃபுல் CPU தேவையா ராகுல், யூஆர் மேக்கிங் அ மிஸ்டேக், யூஆர் அ நூப் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப பேசியிருந்தாங்க. ஏன்னா டெக்னிக்கலி வந்து அந்த டைம் வந்து இட் இஸ் நாட் ஆக்சுவலி நீடட். பட் நான் எப்படி என்விஷன் பண்ணேன் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து GPU வந்து அந்த டைம் வந்து GPU டிமாண்ட் அவ்வளோ பீக்கில் இல்லை, பட் ஐ see தட் இந்த சினாரியோ வந்து நிற்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ ஒரு காலத்தில் GPU கிடைக்கல அப்படின்னா இப்போ இந்த மைனிங் கம்யூனிட்டி எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? இல்லை, தே ஹேவ் டு கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேறு என்ன? GPU விட்டால் வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது? ஒரே ஆல்டர்னேட்டிவ் CPU தான். ஸோ அப்போ CPU பேஸ்டு மைனிங் வந்து அல்காரிதம்ஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு அங்கே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இட் வில் ஸ்டாப் ப்ரொப்பலிங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Ryzen 5 வாங்கினேன், Ryzen 7, Ryzen 9லாம் வாங்கினேன். இப்போ அது எல்லாமே ராப்டோரியம் போயிட்டுருக்கு. ராப்டோரியம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆச்சு. 4000 5000 ராப்டோரியம் வந்து வி ஹேவ் earned it. அண்ட் ஸோ அந்த மாதிரி வந்து யூ ஹேவ் டு ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும் அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க கைஸ். நான் வந்து கூட்டுத்தனமாக சம்டைம்ஸ் வந்து ரிஸ்க் எடுப்பேன். அது சம்டைம்ஸ் கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் நான் சொல்கிறதுல எது உங்களுக்கு லாஜிக்கலாக இருக்குதோ அதை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ
இப்போ பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எத்தேரியம் 2.0 பற்றி கொஞ்சம் நிறைய டீப் ஸ்டடி பண்ணுங்கள். எப்போ வருதுன்றதை யூ ஹேவ் டு ஹேவ் யுவர் ஓன் ப்ரெடிக்ஷன், யுவர் மணி யுவர் டிசிஷன். அண்ட் ஃபைனலி வந்து நீங்கள் வாங்குகிற ஹார்ட்வேர் வந்து எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுறது, வாரண்ட்டி, என்ன சப்ளையர்கிட்ட வாங்குறீங்க, ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் தரவாக செக் பண்ணிட்டுங்க. அண்ட் ஃபைனலி ஸ்பேஸ் எந்த இடத்துல பண்ண போகிறீங்க, சேஃபாக இருக்குதா, அண்ட் வென்டிலேஷன் இருக்குதா, அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் ஓகே. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் தேர், பட் ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. பட் ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் தேர். பட் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து வில் கீப் கோயிங் டவுன். ஸோ ஏன்னா ஆஸ் மோர் அண்ட் மோர் பீப்புள் வந்து மைனிங் பண்ணுறப்போ வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாத்துக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். பட் தெர் இஸ் மோர் காயின்ஸ் கம்மிங் ஆஸ் வெல். நிறைய டிஃப்ரெண்ட் காயின்ஸ் வருது. இப்போ ரேவன் காயின்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் காயின்ஸ் வந்துச்சு. அது செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறோம், புதுசாக என்னென்ன காயின்ஸ்லாம் மைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதில் சில காயின்ஸ்லாம் வந்து தே ஆர் ஆக்சுவலி கம்பீட்டிங் வித் எத்தேரியம். ஸோ அந்த அளவுக்கு வந்து தே ஆர் கெட்டிங் பாப்புலர். ஸோ the hopes are still there. So yeah, so the choice is yours, guys. Okay, we'll catch up again in another video. Thank you so much, guys, and cheers.